ஹாய், ஹலோ. இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்குள்ள ரொட்டீன் தாங்க பார்க்க போறீங்க. பம்ப்கின் பாருங்க எவ்வளோ பெருசாயிருச்சுன்னு. சரி, அங்க இரு நான் உன்ன பறிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்ப தோட்டத்துலேருந்து வந்தாச்சு. மத்தியானத்துக்கு சாப்பாடு, சாம்பார், சில்லி சிக்கன் வறுத்ததுன்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு, இப்ப வந்து சீக்கிரமா அவசரமா கிளம்பணும். இப்ப பையன வந்து 3, 3:15, 6க்குள்ள போய் கூப்பிட போனோம். மாவாட்டிட்டு, அதுக்கப்புறமா வந்து சாயந்தரமா அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஏதாச்சும் ஒரு கிழங்கு, இல்லன்னா ராகி களி, அந்த மாரி ஏதாச்சும் ஃபில்லிங்ஸா அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் குடுக்கணும்னு நான் வந்து யோசிப்பேன். நான் சிப்ஸு, பக்கவடா எல்லாம் குடுப்பேன். இருந்தாலும் எனக்கு இந்த மாரி ஏதாச்சும் ஒரு விட்டாமின் இல்லன்னா ஏதாச்சும் ஒரு அதில வந்து அடங்கி இருக்கணும். அந்த மாரி ஃபுட்டு தான் நான் குடுக்கறக்கு ட்ரை பண்ணுவேன். அதெல்லாம் முடிச்சுட்டு தோல் வந்து இது சீக்கிரமா சீகி வந்துருங்க. இது கட் பண்றதுக்கெல்லாம் பெரிய வேலை எதுவுமே கிடையாது. இந்த மாரி சீசனல் ஃப்ரூட்டு, சீசனல் கிழங்கு இதெல்லாம் பசங்களுக்கு குடுக்குறது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அதுக்கப்புறமா வந்து தேங்காய் உடைச்சு, ஐயோ! முடியலைங்க கைஸ். என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு ஒரு வாழ்க்கையில பாருங்க. தேங்காய் உடைச்சு அதையெல்லாம் பூண்டு எடுக்கணும். இந்த மாரி உள்ளுக்கு வந்து தேங்காய்க்குள்ள வந்து கிடைக்கிற பூ வந்து இங்க எல்லாத்துக்குமே இஷ்டம் தான். அதனால நானும் புள்ளையும் மட்டும் தான் இருந்தோம். நாங்க 2 பேரும் சண்டை போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப தான் தேங்காய் வந்து பூண்டுட்டுருக்கேன். தேங்காய் பூண்டுட்டு இத வந்து டப்பாலாக்கி வச்சு தேவையான டைம்ல வந்து எடுத்துக்கலாமேன்ட்டு டப்பாலாக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப பையன போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட தான் போயிட்டுருக்கேன். மழை பாருங்க எப்படி நிக்குது கைஸ். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும், ஹெல்த்தி ஃபுட்டும் பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.